அவருக்கு தெரியாமலேயே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அவர் சொன்னார்ல, நான் ஒரு ஆள் தான் முடிவு பண்ணுவேன். வேற பவர் சென்டர் இல்லைன்னாருல்ல. அன்பார்ச்சுனேட்லி உள்ளுக்குள்ள ஒரு பவர் சென்டர் பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு திருமாவளவன் முக்கியமான முடிவுகளை ஆதவர்ஜுன் வந்து அவருக்கு நெருக்கமான நண்பர். அவருடைய கட்சியில தான் ஆதவர்ஜுன் சேர்ந்தார். அதனால 2 பேத்துக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பை வச்சுக்கிட்டு திருமாவளவன் ஆதவர்ஜுனை கூப்பிட்டு இவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சுக்கிட்டு ஒரு குட்டி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீங்க சொல்ற அருணோட டிரான்ஸ்ஃபர். அருண் வந்து திமுக ஆட்சிக்கு பல கெட்ட பேர்களை வாங்கி கொடுத்தவரே அருண் தான். எத்தனை பேர்கள் அப்பாவிகள் எல்லாம் குண்டர்கள் சட்டத்துல போட்டு அவருக்கு வேண்டியவங்க ஏதாச்சும் சொன்னா அவங்களுக்கு வேண்டாதவங்களை வந்து உடனே குண்டர் சட்டத்தை இவர் மாதிரி தவறா பயன்படுத்தின ஒரு அதிகாரியை நான் பார்த்ததில்லை. நான் 25 வருஷம் காவல்துறையில இருந்தேன். எவ்வளோ பெரிய வெட்டரன்ட்டெல்லாம் நான் நெருங்கி பழகியிருக்கேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரும் இப்படி வந்து அதிகார போதையில தலைவிரிச்சு ஆடினதில்லை. பயப்படுவாங்க, சட்டத்துக்கு பயப்படுவாங்க, மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. எதுக்குமே பயப்படாத ஒரு மனிதர்னா அது அருண் தான். ஏன் சொல்றேன்னா, ஒரு வழக்கறிஞர் எல்லாம் சாமிங்கிற ஒரு ஹைகோர்ட் வழக்கறிஞரை இவருக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லி அடையாறு பங்களாவில் கூட்டிட்டு போய் 2 போலீஸ்காரங்களை வச்சு அடிச்சு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும்போது எவ்வளவு தைரியமா ராயப்பேட்டை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் உள்ள வச்சு அடிச்சிருக்காரு. இதை வந்துகிட்டு மனித உரிமை ஆணைய திறந்த சாமிங்கிற வழக்கறிஞரே இப்போ பொதுவாக கொடுத்துருக்காரு. நேற்று உயர் நீதிமன்றத்தில் என் மேல எந்த குற்றச்சாட்டையும் இல்லைங்கிறாரு. கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள உங்களுக்கு யாரு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது? நீங்க யாரு? ஐபிஎஸ் படிச்சுட்டா உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க காவல்துறையில. எல்லாரும் உங்களை மாதிரி தலைவிரிச்சு ஆடலையே. உங்களுக்கு ஒரு இது வேணும், உங்களை அடக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் திமுக போன உடனே ஒரு நீ அவ்வளவுதான், இனிமே இந்த இது வந்து காவல்துறைக்கு நான் சுத்தமாயிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே ஆளை கூட்டிட்டு வந்து இதே திருமாவளவனை வந்து ஒரு தலைவான்னு தான் கூப்பிடுவார். 2 பேரும் ஜாதி ரீதியா அவங்களுக்குள்ள இது உண்டு. திருமாவளவனா தலைவான். எந்த ஒரு அரசியல் தலைமையின் தலைவான கூப்பிட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நான் இதுவரை பார்த்ததே. இவரெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவருக்கு வந்து